லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்ல பாட்டுன்னா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா உங்களுக்கு போது அதிகமாயிடுச்சு. உங்களை காலையில வச்சுக்கிறேன். நீ எங்க போற? அது இருக்கட்டும். மித்ரா, குட் மார்னிங் மித்ரா. ஏய், என்ன இவ பதில் குட் மார்னிங் கூட சொல்லாம போறா? என்ன காலையில இவ்வளோ டென்ஷனா போயிட்டு இருக்கா? டே வினய், நைட்டு போதில் ஏதாவது ஓவரா வளரி வச்சிட்டியோ? ஐயோ, இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம் இந்த லூஸ் மம்ஸ் கேட்டா தானே. ஐயோ, நைட்டு போதையில குடிச்சு விட்டு என்ன வளர்ன என்ன பண்ணன்னு தெரியலையே. ஒருவேளை எனக்கும் மித்ராவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிட்டனோ? ஐயோ, இருக்கும் இருக்கும். இல்லைன்னா காலையிலே இவ இவ்வளோ உக்கிரமா இருக்க மாட்டாளே. இருக்கும் வினய், இங்கேயே உட்காந்து தனியா உளறிட்டு இருந்தோன்னா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நைஸா அப்படியே வெளியில போய் யாருக்கிட்டையாவது என்கொயரியை போடுவோம். அப்பதான் மித்ராவோட கோபத்துக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட், வா. ஐயோ, மறைச்சிட்டு வரான். நைட்டு சரக்கு அடிச்சிட்டு பண்ண அலப்புறைய மனசுல வச்சுட்டு திட்டுவானோ. குட் மார்னிங் மாப்பிள்ள. மேல ஊத்துனா ஏன் மாப்பிள்ள காப்பியை கீழே ஊத்த பாக்குற? காப்பி நல்லா இல்லையா? கீழே ஊத்தல, உன் தலையில ஊத்த போறேன். யோ, நேத்து நைட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம எனக்கு ஊத்தி விட்டல, அதுதாயா ஊத்து. என் தலையில ஊத்து, முதுகுல ஊத்து, அங்க ஊத்து, இங்க ஊத்து, எங்க வேணா ஊத்து. ஏன் ஊத்த மாட்டேன்? நேத்து சரக்கு அடிக்கிற மாப்பிள்ளன்னு கேட்டதுக்கு வேணான்னு சரக்கு கிளாஸ்ல ஊத்தணும்னு கபக்கன் எடுத்து குடிச்சிட்டேன். ஊத்துனதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நல்லா குடிச்சிட்டு மப்பு ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஆட்டம் போட்டுட்டு என்ன விட்டியா? என்ன எதுக்கு இழுத்தாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ எல்லா பழையும் அப்படியே மேல டெபாசிட் பண்றியா? ஆடணும், பாடணும், கொண்டாடணும், என்ஜாய் பண்ணுமா? யோ, என்னையா சொல்ற? எப்பயா நடந்துச்சு இந்த கூத்தலாம்? ஆஃப் கம்மி அடிச்ச உனக்கே ஞாபகம் இல்லைன்னா ஃபுல்லுல முக்காவாசி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானா? எனக்கு எப்படி மாப்பிள்ள ஞாபகம் இருக்கும்? யோ, அப்ப இப்ப என்ஜாய் பண்ணணும்னு சொன்னது? அது அது சரக்கு அடிச்சிட்டு பாட்டில் தூக்கி வீசும்போது அங்கங்கே 4 இன்ச் ஒட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி என் மெமரியில் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டி இருந்தது. அதை தான் உனக்கு கன்வே பண்ணேன். யோ மாம்சு, அப்போ உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? தெரியாது மாப்பிள்ள, சத்தியமா தெரியாது. சரி, இப்போ எது கேட்டேன்? இல்லையா, மித்ரா காஃபி எடுத்துட்டு மேல வந்தா, நானும் குட் மார்னிங் சொன்னேன். யோ, எதுவுமே சொல்லாம காஃபி அப்படியே நங்குன்னு வச்சுட்டு முறைச்சிட்டே போயிட்டா. அதான்யா, மித்ரா எதுக்கான நம்ம மேல கோவத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு கேட்டேன். அதே தான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு காப்பி கொடுக்கும்போது கூட அவளோட 2 முட்டைக்குன்னு அப்படியே கண்டு காப்பி கப்புக்குள்ள விழுற மாதிரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு தான் கொடுத்தான். சூப்பர்மேன், இனிமே இந்த வாட்ச்மேன் கூட எல்லாம் பேசாதீங்க. நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. 1 மினிட். இந்த வாட்ச்மேன் கூட சேரக்கூடாதுன்னு நீ சொல்ற அளவுக்கு இந்த வாட்ச்மேன் அப்படியே கெட்டவனா போயிட்டாரு. நல்லா இருந்த மனுஷனை ஊத்தி கொடுத்தது மட்டும் பத்தாம வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்து ஆட்டம் பாட்டோன்னு அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அது பத்தாதா? ஓ, அப்ப நைட்டு நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா? ஆடு அதான் வந்து மாட்டிருக்கு. நைஸா பிட்ட போட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவேனே. தேனு, என்ன தேனு சொல்ற? நைட்டு ஆட்டப்பாட்டம்லாம் நடந்ததா? இது எப்போ? ஓஹோ, அப்போ உங்களுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதா? அவ்வளவு போதும் உங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, மப்புல மறந்துட்டேன்னு சொல்லி சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். இவ வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டாளே. அப்படியே இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நைஸா நழுவுறியா? அவர் போகட்டும், விடுங்க. சரியான கெட்டான புடிச்சவரா இருக்காரு. நம்ம கூட வேலை பாக்குறவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறான்ற பயத்தெரிச்சல்.
ம், ம். வேணும்னே உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்கலான்னு இருக்காரு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. ஹலோ வாட்ச்மேன், அங்க என்ன பார்வை? இன்னொரு வாட்டி என் சூப்பர்மேனை கூட்டிட்டு போய் சரக்கு கிரக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க, மாமா கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. 75 கிலோ தூக்குறது கஷ்டம் மேடம். என்னது? இல்லை வேணாம் மேடம், தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த வேலை போச்சுன்னா அப்புறம் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இனிமே எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கமாக போய் குடிச்சுக்கிறேன். டிரைவர் தம்பியை கூட்டிகிட்டு போய் டீ காப்பி கூட குடிக்க மாட்டேன். தேனே இவரை விடு, இந்த ஆள்லாம் ஒரு ஆளுன்னு. நீ சொல்லு, நைட் நடந்தத உன்னை தவிர வேற யாராவது பார்த்தாங்களா? மித்ரா பார்த்தாலான்னு கேட்காம கேட்குறா. மித்ரா கிட்ட பேர் கெட்டு போயிடக்கூடாது பாரு, அந்த பயம் உனக்கு. உங்க நல்ல நேரம் சூப்பர்மேன், என்ன தவிர வேற யாருமே பார்க்கல. ஆமா, அது என்ன பாட்டு? ஊதா 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 பூ. உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? அந்த பாட்டும் உங்க டான்ஸும், அதுவும் இந்த ஆளை கட்டிப்பிடிச்ச ஆனீங்க பாத்தீங்களா? சகிக்கல சூப்பர்மேன். யோ வாட்ச்மேன், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்து அவரை கெடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, வாஷிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணிடுறேன். என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் போங்க. அது ஏதோ நான் இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். இருக்கும். சூப்பர்மேன் போதில பாட்டு பாடினத மித்ராக்காவை நினைச்சுதான் பாடினாருன்னு நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? பத்து மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டா மாத்திரை எத்தனை மணிக்கு போடுவீங்க? நேரத்துக்கு சாப்பிட்டாதான் பிபி கண்ட்ரோல்ல இருக்குமா? என்னம்மா பண்றது? நான் என்ன சாப்பிட மாட்டேன் நான் சொல்றேன்? பசிக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ண சொல்ற? 2க்கு மேல சாப்பிடவே முடியல மித்ரா. ஆமா, 2 சப்பாத்தி தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு மாத்திரையை மட்டும் 4 நாளா சேர்த்துக்கிட்டே போங்க. தேனே, நீ இன்னும் சாப்பிடாமல இருக்க? நான் ஷார்ப்பா 8:30க்கே டிஃபனை முடிச்சிட்டேன் பாட்டி. அப்படித்தான் இருக்கணும். கல்யாணமாக போற பொண்ணு இல்ல, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தி வச்சுக்கணும்ல. இத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்த பாட்டி. கல்யாணம் ஆக போற புது பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா கல்யாணம் தான் எப்பன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன் தேனே, நானா சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்? வினய் தம்பி டைம் கேட்டு 4-5 நாள் தான் ஆச்சு. அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணுமே. தம்பியோட முடிவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அவர் முடிவை சொல்லும் போது சொல்லட்டும் பாட்டி. நீங்க கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதானே? எதுக்கு நாளெல்லாம் தள்ளி போட்டுட்டே இருக்கணும்? என்ன பேசுற தேனு நீ? மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரா இல்ல மாட்டேன்னு சொல்றாரான்னு எதுவுமே தெரியாம எப்படி கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறது? நாம பாட்டுக்கு கல்யாண வேலையை ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா உன் வாழ்க்கை தானே கேள்விக்குறியா நிக்கும். அப்படிலாம் எதுவும் நடக்காது பாட்டி. சூப்பர்மேன் நடந்துக்கிற முறையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? நாம சொன்னோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ள மாதிரி நம்ம வீட்டுல வந்து தங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லார் கூடயுமே ரொம்ப சகஜமா ஜாலியா தானே இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியலையா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாருன்னு? தேனு, நீ சொல்றதையெல்லாம் கணக்கு போட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இது ஒன்றும் வேலைக்கு ஆள் எடுக்கிற வேலை இல்லையம்மா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு யோசிச்சு ஒன்னாதான் தேனு பண்ண முடியும். முதல்ல வினய் வந்து அவரோட முழு சம்மதத்தை தெரிவிக்கட்டும். அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தம், உப்பு பொருத்தம்னு ஏகப்பட்டது இருக்கு. அதுல எல்லாம் ஒரு தடங்களை இல்லைன்னா அப்புறம் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னது? ஜாதக பொருத்தம், உப்பு பொருத்தமா? ஆமாம்மா, உன் மாமாவுக்கு இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் முழுசா 2 வருஷம் கூட வாழாம பிரிஞ்சிட்டாங்க. உன் மாமா வாழ்க்கை வீணாயிட்ட மாதிரி உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது தேனு. அதாவது உப்பு பொருத்தம் கூட 2ஆம் பட்சம்தான். ஆனா ஜாதக பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிப்பேன். இல்லைன்னா யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், அவ்வளவுதான்.
மித்ரா டேப்லெட் கொண்டு வாமா. இத இப்படியே விட்டா சரி வராது. என்ன பண்ணலாம்? சரி, ஜாதகம் பார்க்க சொல்லலாம். இந்தாங்கம்மா. பாட்டி, சூப்பர்மேன் ஓகே சொன்னா கூட ஜாதக பொருத்தம் இருந்தாதான் கல்யாணம் நீங்களே சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு சூப்பர்மேன் சம்மதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நாளைக்கே ஜாதகத்தை பாருங்க, அவரு சொல்றபடி சொல்லட்டும். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. மித்ரா, நம்ம ஜோசியருக்கு போனை போட்டு நாளைக்கே வர சொல்லுமா. எல்லாத்தையும் பார்த்து பேசிடுவோம். சரிங்கம்மா. பாட்டி, நான் உள்ள போறேன். சரி. வாங்க. ஐயோ, என்ன ஜாதகம் அளவுக்கு போயிட்டாங்க. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்போ எதுக்கு இப்படி உருன்னு பார்த்துட்டு இருக்கா? இவ்வளோ டென்ஷன் ஆகுற மாதிரி நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா என்ன? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். எதுக்காக சிரிக்கிறாங்க, எதுக்காக முறைக்கிறாங்கன்னு சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்காக ஆம்பளை நாம அடங்கி போயிட முடியுமா என்ன? வாயை கிளறி முடிஞ்ச வரைக்கும் மூட மாற்றுவோம். மித்ரா, மித்ரா, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பேசாம ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. நம்ம லைஃப் தான் எங்கே போகிறோன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கு. இப்போ போகிற இடத்தையாவது சொல்ல, எங்கே போகிறோன்னாச்சும் சொல்ல. அது போய் சேரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என் வாயை கிளறாம வண்டியை ஓட்டுங்க. மித்ரா, என்ன மித்ரா, இடம் தெரியாம எப்படி டிரைவ் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் லெஃப்ட் ரைட்டாவது கொஞ்சம் சொல்ல. எனக்கு என்னமோ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதெல்லாம் இல்ல, இப்ப கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாம். கரெக்டான ரூட்ல போகுதா? என்னமோ போ மித்ரா, உன்னதான் நம்பி இந்த வாழ்க்கை. சாரி, இந்த காரை ஓட்டிட்டு இருக்கேன். சேர வேண்டிய இடத்துல கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டா சரி. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, ரைட்டா லெஃப்டா? ரைட்டு லெஃப்ட். இந்த போஸ்ட் இருக்குல்ல, அங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை சொன்ன மித்ரா, இல்லன்னு வை நடு ரோட்ல நான் காரை நிறுத்திருப்பேன். சரி முறைக்காத, வரேன். வாங்க. மித்ரா, இங்க பாருங்க வினய், உங்க விளையாட்டுத்தனத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். உள்ள வந்து அது அப்படி இது இப்படின்னு வாயை திறந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி, மகாராணி ஆர்டர் போட்டீங்கல்ல, சாதாரண சாரதினா நான் போய் மீற முடியுமா? ஆனா ஒரே ஒரு கொஸ்டின், அதை நான் இங்கே கேட்டுறேன். ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க, அது உனக்கா இல்ல விக்ரம்கா? எனக்கும் இல்ல விக்ரம்க்கும் இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு மித்ரா? பையன் பிறந்ததுக்கு அப்புறம் பையன் ஜாதகம் தான் அப்பனுக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா போறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம வாயை மூடிக்கிட்டு வாங்க. உள்ள ஜோசியர் எது கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பேசக்கூடாது, சரியா? வாங்க. யார் நீங்க? நாங்க ஜாதகம் பார்க்க வந்தோம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? அப்பாயின்மெண்டா? அப்படி எதுவும் வாங்கணும்னு சொல்லலையே. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அப்பாயின்மெண்ட் யார்கிட்ட வாங்கணும்? அதுவும் என்கிட்ட தான். பைத்தியமா இருப்போம் போல. சரிங்க சாமி, அப்போ நாங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாளைக்கு வரோம். நாளைக்கு சனிக்கிழமை ஜோசியர் லீவு. சரி பரவாயில்ல, அப்ப நாங்க நாளைக்கு மறுநாள் வரோம். வா மித்ரப்பா. போதும், அப்பாயின்மெண்ட் என்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன நாளைக்கு மறுநாள்? உங்க முகத்துல தெரியற தேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற மாதிரி தெரியுது. உங்களுக்காக பாக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அப்பாயின்மெண்ட் இல்லாம ஜாதகம் பாக்குறேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐயோ, அட உட்காருங்க. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? இவருக்கு தான் பார்க்கணும். ஆனா ஜாதகம் எதுவும் குறிச்சு வைக்கல. ஜாதகம் இல்லாம எப்படிமா எதிர்காலத்தை கணிக்க முடியும்?
நீங்க பேரை வச்சே ராசி நட்சத்திரத்துல இருந்து எதிர்காலம் வரைக்கும் கணிச்சிருவீங்கன்னு சொன்னாங்க. ஓ, உங்ககிட்டயும் சொல்லிட்டாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, போகட்டும் போகட்டும். இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஜாதகம் எழுதி எதிர்காலத்தை கணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி. தம்பி, உங்க பேரு சொல்லுங்க. வினய். வெறும் 3 எழுத்துல ஒரு பேரு, இத வச்சு எப்படி சொல்றது? சரி, சமாளிப்போம். வினயா? ஆமா சாமி. பேரோட ஆரம்ப எழுத்து வீண ஆரம்பிக்கிறதுனால விருச்சக ராசி. விருச்சக ராசியா? வீணஇ 3 எழுத்துங்கிறதுனால கேட்டை நட்சத்திரம். மித்ரா, ஆரம்பமே தப்பா இருக்கு. நான் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம், இந்த ஆள் விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரம் சொல்றான். இங்க பேர் இந்த செட்டப்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஃப்ராடு மாதிரி தெரியுது. இவன் சரியா வர மாட்டான். விரிவா போலாம். எனக்கு தெரியும், நீங்க பேசாம இருங்க. ஆளை பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா பண மரத்துல பாதி உசரத்துக்கு இருக்கான். அதனால ஒண்ணு இவன் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கணும், இல்ல ஆர்மி ஆபீசரா இருக்கணும். நாம ரெண்டுக்கும் பொதுவா ஏதாவது அடிச்சு விடுவோம். தொழில் ஸ்தானமான 4வது இடத்துல வெப்பன்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கு. அதாவது தம்பி டிஃபென்ஸ். நீங்க பாதுகாப்பு துறையில உயர் பதவிகள் வகிக்கணும்னு கட்டம் சொல்லுது. நான் கணிச்சது சரிதானே? கரெக்டா சொல்றீங்க. அப்படியே கல்யாண கிரகம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா? கல்யாண கிரகம் தானே, உடனே கணிச்சிருவோம். ஏற்கனவே வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு, இல்ல இவங்கிட்ட வர கேக்குறான். தம்பியோட கட்டம் கல்யாணத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, திருமண வாழ்க்கையே இல்லாத நிலை ஏற்படும். மன வாழ்க்கை அமைய தடை ஏற்படும். இத நான் சொல்லல, புலிபாணியார் எழுதின சாஸ்திரம் சொல்லுது. அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? மா, இந்த பையனை பேசாம இருக்க சொல்லுங்க, இல்ல நீங்க கிளம்புங்க. அப்பாயின்மெண்ட் வாங்க மறந்துட்டு பேச்ச பாரு பேச்ச. பேசாம இருங்கன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இருங்க பேசாம, இல்லனா கொன்னே போட்டுருவேன். சாரி சாமி, நீங்க சொல்லுங்க. அதான் நான் முன்னாடியே என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் இந்த பையனோட ஜாதகத்துல எல்லாமே அமோகமா அமைஞ்சிருக்கு. போதா குறைக்கு வாய் மட்டும் கொஞ்சம் நீளம். அதனாலதான் இத்தனை வயசு வரைக்கும் இவருக்கு திருமணம் நடக்காமே இருந்திருக்கு. அப்படியே ஆகியிருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிருக்கும். இந்த கஷ்டமான காலம் எல்லாம் வர்ற பங்குனிக்கு அப்புறமா பனி போல விலக போகுது. என்ன முறைக்கிறீங்க? எல்லாத்தையுமே தப்பு தப்பு சொன்னா அப்புறம் முறைக்க என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் ஒரு ஜோசியரா? சும்மா பட்டையும் கொட்டையும் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. ஐயோ, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. கட்டம் என்ன சொல்லுதோ அதான் நான் சொல்றேன். கட்டம் சொல்லிச்சு, அது சொல்லிச்சு, சும்மா கண்டதையும் சொல்லிட்டு இருக்க. யோ, துபாக்கூர் ஜோசியரா இருப்போல. இதுல இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட்? யோ, ஏதாவது ஒன்னாவது கரெக்டா சொன்னியாயா? யோ ஜோசியரே, எனக்கு கல்யாணம் 6 வயசுல பையன் இருக்காயா? எல்லாமே பொய் பித்தலாட்டம். மித்ரா, இந்த ஆள் சரியான டுபாகூரா இருக்கான். நீ வா, நம்ம போய் வேற ஆள்கிட்ட பார்க்கலாம். வா. ஐயோ, எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த டுபாகூர் ஜோசியர் தான் வேணும். எனக்கு இவர் பேர்ல ஒரு பொய் ஜாதகம் வேணும். என்னது பொய் ஜாதகமா? இவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் இவருக்கு மனைவியா வரவ கொஞ்ச நாள்லே இறந்து போயிடுவா, இல்லனா எங்கேயாவது ஓடி போயிடுவான்னு பலன் வர மாதிரி ஜாதகம் எழுதி கொடுங்க சாமி. எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். என்ன சாமி யோசிக்கிறீங்க? அவ்வளவுதானே, பேசா பண்ணிடலாம். இதை நீங்க வந்த உடனே சொல்லிருக்கலாமே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். நான் இந்த ஏரியாவில் பேரெடுத்த ஜோசியக்காரன். இந்த மாதிரி ஃப்ராடுத்தனெல்லாம் பண்றேன்னு வெளியே தெரிஞ்சா நான் சேர்த்து வச்ச பேரெல்லாம் கெட்டு போயிடும். அதனால கவலைப்படாதீங்க. உங்க ரகசியத்தை
நாங்க லீக் பண்ண மாட்டோம். தேங்க்யூ வெரி மச். ஒரு 30 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க, கையோட எழுதி கொண்டு வந்தேன். நாங்க வெயிட் பண்றோம். கண்ணாயிரம் டூப்ளிகேட் ஜாதகம் எழுதுறது நமக்கு புதுசா என்ன? எழுதிருவோம். மித்ரா, நீ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ உண்மையை திருச்சி எழுது, பொய் ஜாதகம் எழுது. தப்பு பண்ணாம போ. அது பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா பண்ற தப்புல என்ன எதுக்கு எழுதுற? ஆமா, எதுக்கு நீ எனக்காக பொய் ஜாதகம் எழுதுற? எல்லாம் காரணமாதான். காரணமா? என்ன காரணம்? அதுவும் எனக்கு தெரியாம? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சொல்லுவ உன்னை போய் நல்லவ, நேர்மையானவ, பொய் பேசாதவ, புறம் பேசாதவன் நினைச்ச பாரு. என்ன சொல்லணும்? கடவுளே, இந்த உலகத்துல நல்லவங்கன்னு யாருமே இல்லையா? எதுக்கு இப்போ கடவுள் எல்லாம் இழுக்கிறீங்க? நீங்க மட்டும் யோகியமா? நான் அப்படி சொல்லலையே. ஆனா இந்த மாதிரி தெரிஞ்ச எல்லாம் தப்பு பண்ணல. சும்மா சொல்லாதீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தெரியும்? சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? அதான் பண்ணீங்களே. பர்த்டே கிஃப்ட் குடுக்கறாராம். பர்த்டே கிஃப்ட் ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுத்து விடுற கிஃப்டா அது?